வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபுல் பாடியும் எப்படி பாலிஷாக நல்லா பளபளன்னு மினுமினுன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் உங்களுக்கு சன் டேன் இருந்தால் கூட அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்கின்னை நல்ல க்ளோவாக பாலிஷாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெமடி பார்க்க போகிறோம். இந்த ரெமடி பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துருக்கிறது காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். காஃபியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்கின் பாலிஷிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அந்த 2 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை கிளின்சிங் பண்ண போகிறோம். கிளின்சிங் பண்ண போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்காக எடுத்துருக்கிறது 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஃபுல் பாடிக்கும் எடுக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ரா மில்க் சேர்க்க போகிறோம். ரா மில்க்னா பச்சை பால் இருக்கு இல்லையா, காய்ச்சாத பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள் மட்டும் தான் நமக்கு தேவை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் சேர்த்துருக்கனால ஈஸியாக பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் கைகளை யூஸ் பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸில் உங்கள் பாடியில் உள்ளக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்படி நீங்கள் க்ளீன்ஸ் பண்ணுறனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ், கெட்ட பாக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம பாடிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இதே சமயம் இதை பேக் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சன் டேன் இருந்ததுன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிரும். இன்ஸ்டண்ட்டான உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கு பாலிஷாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்டெப் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஸ்கின் முன்னே இருந்ததை விட நல்ல டிஃபர் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம போட போகிறோம். அந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடருக்கு அப்புறமா நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது கஸ்தூரி மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் கர்ட் யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா கர்ட் பிடிக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்கும். ஆல்மண்ட் ஆயில் இருந்தால் கூட அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. காஃபி பவுடரில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கனால அது நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பிரைட்டாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா பொலிவிலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கை ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த பேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். பட் இதை நீங்கள் வீட்டில் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் கைகளை யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பாடிக்கு ட்ரை பண்ணும்போதும் பண்ணணும். இப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பேக்கையும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா பார்ட்டிலே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பிரைட்டாக தெரிவிங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. உங்கள் ஸ்கின் நல்லா பாலிஷிங்காக இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னையும் நல்லா ஒயிட்டன் பண்ணிக்க முடியும். அதே சமயம் உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும். கிளியர் க்ளோயிங் ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபுல் பாடி நல்லா பாலிஷாக பளபளன்னு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.